சாரி. பை தி பை, பால் ஊட்டி வெள்ளத்த கிளி, பண்ணு கொடுத்து பார்த்த கிளி. சார் என்னையா டைம் என்ன சார்? எனக்கு பேட் டைம். வா. ஹலோ, நெருப்பு இருக்கா? என் பயிர் எரியுது, அதுல நெருப்பு எடுத்துக்கிறியா? போயா, நீ வா. சாயா, சாய் சாயா. சார், சாயா குடிச்சு ஆயா லவ் பண்ணுங்க சார். உங்க ஆயா போயா, நீ வாயா. இந்த நாட்டுல நிம்மதியா லவ் கூட பண்ண முடியல. காதல் வந்துருச்சு அத்தான். சொன்னா கேளு சார். சார் நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க சார். சார் இது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தப்பிச்சு ஓடி வந்துருச்சு சார். சார் நான் உடனே அழைச்சிட்டு போயிடுறேன் சார். இந்த வந்துரு. வா வா சொல்றேன் கேளு. வேற ஒண்ணும் இல்ல, பைத்தியம் தான். பைத்தியமா? ஐயோ ஐயோ. காதல் தேவதையே, காதலிக்க வயசும் கொடுத்து பக்கத்துல அழகான பொண்ணையும் கொடுத்து கூடவே தொந்தரவையும் கொடுத்து வேடிக்கை பாக்குறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்காது, எனக்கு தெரியும். எங்களை காதலிக்க விடு, இல்ல காதலிக்கவாவது விடு. என்ன இது, நானும் பைத்திய மாதிரி வளர்றேன். பரவாயில்ல, இந்த தொந்தரவு சாபத்தில இருந்து விமோசனம் கொடு.
மடி மீது சாயும் சாதம் தர வேண்டுமாயுள் காலம் மடி மீது சாயும் சாதம் தர வேண்டுமாயுள் காலம் பல கோடி காலம் வாழ பனி தூவி வானம் வாழ்த்தும் உன்னை காணும் நேரம் நெஞ்சம் ராகம் பல நூறு பாடும் தினம் தோறும் காலம் நேரம் ஏதும் இல்லை உன்னை காணும் நேரம் நெஞ்சம் சேய கிரம் சேய பச்சை கற்பூரம் ஏலம் கிராம்பு எல்லாமே இதுல கலந்திருக்கு. இத குடிச்சா சூடு சுரணயத்தை உங்களுக்கு சுரணை உண்டாக்கும், மான மரியாதை கட்டவங்களுக்கு ரெண்டையும் உண்டாக்கும். சேய ஏன்பா பாயசத்துக்கு போடுற ஐட்டத்து பேர்லாம் சொல்றேன், அப்புறம் சாயாங்கிற? இவ்வளவு போட்டு இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பையனும் வாங்க மாட்டேங்கிறான். இது ஊரா சார்? இது நாடா சார்? இது உருப்படுமா சார்? வேணா குடிச்சு பாருங்க. யாருக்கு வெளியூரா? ஏன் கேக்குற? இல்ல உள்ளூர்ல இருக்கிற எவனுமே என் சாயாவை வாங்க மாட்டான். எங்க வந்தீங்க? இந்த காலேஜ்ல ப்ரொஃபசர் வேலைக்கு. ஏன் சிரிக்கிற? இந்த காலேஜுக்கா? ஆமா. இப்பதான் ஒருத்தரை வெளியே அனுப்புனாங்க, நீங்க உள்ள வர்றீங்களாக்கும். சார், இந்த காலேஜ்ல பசங்களுக்கு நீங்க பாடம் சொல்லி கொடுக்க முடியாது, பசங்க தான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. இதுக்கு முன்னால எத்தனையோ வாத்தியாருங்க வந்து வாழ்க்கையை வெறுத்து ரிஷி ஆகி அந்த மலை மேல போய் உட்கார்ந்துட்டாங்க. அடுப்பு, சாயா, பச்சை கற்பூரம், ஏலம், கிராம்பு எல்லாமே இருக்கு. சாயா. மாணவ திலகங்களே, ஓகே ஓகே, சீரும் சிங்கங்களே, ஓகே. இன்று நமக்கு மகத்தான பொன்னாள். ஏண்டா? அடைச்சு உட்காரு முந்திரி கோட்டை. இதுவரைக்கும் நம்ம காலேஜ் லைஃப்ல 24 வாத்தியாருங்களை நம்ம காலேஜ் விட்டே துரத்திருக்கோம். இல்ல அவங்களாவே விழுந்துடுச்சு ஓடிட்டாங்க. சரி, சகோதரி ஹேமா சொன்ன மாதிரி அப்ப நீ எனக்கு மச்சான். அது என்னடா புது உறவு? டேய், ஹேமா உனக்கு சகோதரினா நீ எனக்கு மச்சான் தானடா. அப்படி வரியா மாமா? அமைதி அமைதி. நாம் வெள்ளி விழா கொண்டாடும் வாய்ப்பை ஏற்படுத்தும் வண்ணம் தமிழ் பேராசிரியர் ஒருவர் இன்று வருகை தர இருக்கின்றார். அவர் பெயர் கூட ஏதோ சொன்னார்களே. ஏதோ சொன்னார்களேன்னு ஒரு பேரா? தம்பி முரளே, உங்க அண்ணா வந்திருக்காருப்பா. யாரப்பா நீ? நான் தான் அந்த சில்வர் ஜூப்ளி. நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற 25வது நபர், ப்ரொஃபசர் ரகுராமன், MA MPhil. அது வந்து சார், ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. ஹலோ, சாரி, ஐம் சாரி. முகத்துல வழியதை தொடச்சுக்கிட்டு உன் சீட்ல போய் உட்காரு. உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி. இன்னைக்கு நான் பாடம் நடத்த போறதில்ல. உங்க எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்க போறேன். உன் பேரு? இந்துமதி. ரகுராம் சார், இந்த கொடைக்கானல்ல எனக்கு 4-5 பங்களா இருக்கு. நீங்க போட் கிளப் பங்களாவில தங்கிக்கங்க. ரொம்ப நன்றி சார். எனக்கு வேலையும் கொடுத்து தங்கறதுக்கு வீடு கொடுக்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. எல்லாருக்கும் இருக்கிற மனசு தாங்க. உங்க அப்ளிகேஷனை பார்த்தேன், அதுல குடும்பம் புள்ள குட்டி ஒண்ணுமே இல்லேன்னு இருந்தது. குழப்பம் இல்லாம பாடம் சொல்லி தருவீங்க பாருங்க, அது ஒண்ணு போதாதா? நான் வரேங்க. என்ன புறப்பட்டீங்க? இருங்க அம்மனே, அந்த வரவேற்பு அல்வா கொண்டா சார் சாப்பிடட்டும். இவன் தாங்க என் பையன். என்ன அடக்க ஒடுக்கம் பாருங்க. குட் மார்னிங் சார். நோ நோ, குட் ஆஃப்டர்நூன் சார். ஐம் சாரி. குட் ஈவினிங் சார். டேய், இவர் தமிழ் பேராசிரியர்ரா, தமிழ்லே பேசு. வணக்கம் சார். நல்லா படிப்பான். சொல்லியும் கொடுப்பாரு. முரளி, பேராசிரியரை போட் கிளப் பங்களாவில கொண்டு போய் விடு, சாப்பிடுங்க. டேய், உனக்கு உள்ள இருக்குடா, அவர் சாப்பிடட்டும். சார் இங்கதான் இருக்க போறாரு, இன்னொரு நாளைக்கு சாப்பிடுவாரு. வாங்க சார். நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன் சார். இவனும் சாப்பிட மாட்டான், வர்றவங்களையும் சாப்பிட விட மாட்டான். நீ சாப்பிடு. ஐயோ, எனக்கு உள்ள வேலை இருக்கு. வேலை இருக்கா? நாம செஞ்சதை நாமளே சாப்பிட்டா அசிங்கம். இருந்தாலும் சாப்பிடுவோம், கெட்டு போயிடும். கரம் சாயா. இது சாதாரண சாயா இல்ல, தம் தம் சாயா. பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு எல்லாமே போட்ட சாயா. இத குடிச்சா சூடு சொர்ணயத்தவங்களுக்கு சொர்ண வரும், மான மரியாதை கட்டவங்களுக்கு ரெண்டுமே வரும். சாயா. ஓய் சாயா, ஏயா? இங்க வாயா. உன் கையை காட்டு, வருங்காலம் எப்படின்னு பார்க்கலாம். வருங்காலம் தான் தொங்குதே தெரியல. இதுக்கப்புறம் வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு படுத்துருவேன்.
நாளைக்கு நாளைக்கு மறுபடியும் இதையே தூக்குவேன். அது இல்லையா, உன் கையை காட்டு, எதிர்காலம் எப்படின்னு பார்க்கலாம். கை இல்லாதவனுக்கு எதை பார்ப்பேன்? காலை பார்ப்பேன். காலும் இல்லாதவனுக்கு அதுக்கப்புறம் அவன் இந்த உலகத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. காட்டியா விரந்தாவனம் பண்ணிக்கிட்டு. ஆ. ஆ? ஆ? ஏன் சிரிக்கிற? ஊரு மதுரையா? ஆமா பேரு பாண்டியனா? ஆமா. அநேகமா சண்டை போட்டு வந்திருப்பிய ஊரை விட்டு. அது எப்படி உனக்கு தெரியும்? பேரு பாண்டிய, ஊரு மதுரை, சண்டை வந்திருக்காதா? அநேகமா அலுவலகம் எடுத்து துரத்திருப்பிய. அன்னைக்கு மட்டும் என் கையில கிடைச்சிருந்தானுங்க, குறைஞ்சது 4 பேர் தலைவாவது சீவி இருப்பேன். நீ சீப்பாலோட சீவ முடியாத தலைய. ஏன்? உன் ஜாதகம் அப்படி. எப்படி? ஒரு பொண்ணு உன் வாழ்க்கையில குறுக்கிடுறா. இங்க இங்கதான். இங்க என்ன? இங்க என்ன? இங்க இல்லையா, இந்த ஊருக்குள்ள இருக்கா. உனக்கு அவளுக்கு கல்யாணம். இதை யாராலும் தடுக்க முடியாது. உன் விதி எப்படி? பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன். ஆனா நகை போடுவாங்களா? எவ்வளவு எதிர்பார்க்கிற? 3ல இருந்து 5க்குள்ள. அது என்ன 3ல இருந்து 5? இந்த கேத்தல தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சின்ன டீ கடை நடத்தலாமேன்னு. போடுவாங்க. ஆனா ஒண்ணு, என்ன? அந்த பொண்ணு தமிழ்ல, மலையாளம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்திய மொழியில எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயார். ஆனா பொண்ணு எப்படி இருப்பா? ஊட்டி உருளைக்கிழங்கு பாத்துக்கிறியா? பார்த்திருக்கேன். அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸா கற்பனை பண்ணிக்க. பண்ணிட்டேன். அவளேதான்.